ஏ வாவ் வாவ். உள்ள வந்துட்டோம் குழந்தைய கூட்டிட்டு. குழந்தை வாவ். குழந்தைங்களாவே நாங்கள் மாறிட்டோம். ஹே காய்ஸ், குட் மார்னிங். இது டே 4. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி கிளம்ப வேண்டிய நாள். ஆனால் இப்போ கிடையாது, நம்மளுக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. அதுவும் மிட் நைட். நமக்கு வந்து அங்கே போய் ரீச் ஆகிறது இன்னும் ஏர்லி மார்னிங் தான் போய் ரீச் ஆகும். அதனால் பகலில் வந்து நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஒன்று இருக்குது பக்கத்தில், ஒரு தீம் பார்க் மாதிரி. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்றது பிளானு. முதல்ல வந்து ஃபெராரி ரைடுன்னு ஒன்று போகிறதா இருந்தோம். அது வந்து கொஞ்சம் நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கும். ரோலர் கோஸ்ட், வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரைட்லாம் இருக்குன்னாங்க. அதிலெல்லாம் போய் ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்து எனக்கு ஆல்ரெடி அந்த மோஷன் சிக்னஸ் இருக்குது ரொம்ப. அது வந்து அதனால் அப்படியே ஒரு மாதிரி டே ஃபுல்லாக இதுவாகிடும். அதனால் அதுக்கு இன்னொன்று ஒன்று இருக்குது. அது பேர் என்னடா, வார்னர் ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூவி டிஸ்னி வேர்ல்டு மாதிரி வந்து ஒரு மூவி தீம் பேஸ்ட் இருக்கும். அங்கே போகலான்னு பிளானு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ அனிதா ரெடி ஆயாச்சு. பி ஏ ரோமன் இன் யுவர் ரோம் அப்படின்ற மாதிரி வந்து அனிதா ஒரு அபுதாபி இவங்களாவே ஷேக்காகவே மாறி வந்தாலே இங்கே ஒரு டீயை போடுற மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அபுதாபியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சலங்கை ஒலி கேட்கும். நீங்கள் என்னடா அது அபுதாபியில் ஒரு சலங்கை ஒலி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வேறு யாரும் இல்லை. பிடிச்சிங்களா? மண்வாசனை தமிழ் உணவகம். ஓகே, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வார்னர் ப்ரோஸ் வந்துட்டோம். ரொம்ப வேகமாக வந்தோம். பார்த்தா 11 o'clock ஆகுது, 11:10 ஆகுது. 11 o'clock தான் ஓப்பனேவான் இந்த இடமே. ஸோ அதனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பக்கியில் போயிட்டுருக்கோம், பிக்கப் பண்ணுறதுக்கு. பக்கி இதுதான் வந்து நம்மளை வந்து டிக்கெட் கவுண்டர் கூப்பிட்டு போகிறோம். என்ட்ரன்ஸ் கவுண்டர் WB. அந்த லோகோ பார்த்த உடனே எவ்வளோ பயங்கர ஒரு நாஸ்டாலஜியாக ஒரு மாதிரி நமக்குள்ளே இருக்க குழந்தை வெளியில் வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்டோனேஜ் எஸ். எல்லாருமே வந்து அவங்க மட்டும் வராமல் அவங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நானும் வந்து என்னோடய குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கேன். ஹலோ, ப்ளீஸ் ப்ரொடியூஸ் செக்யூரிட்டி ஸ்கேனிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து பேக்கை வந்து சும்மா ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும் செக் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி செக்மெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, லக்கேஜில் செக் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்மளுமே பர்சனலாக ஸ்கேன் ஆகிக்கிறதுக்கு மெத்தட் வைக்கிறதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. ஓகே, செக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அப்படியே போகலாம். சவுண்ட் கேட்குதா? அந்த BGM கேட்குதா? நல்லா இருக்கு. பெருசாக வந்து ஃப்ளாஷ், பேட்மேன், ஒண்டர் உமன், சூப்பர்மேன் அவங்களோட இதெல்லாம் இருக்குது. சரி வாங்க நம்ம கேஷ் கவுண்டருக்கு போகலாம், டிக்கெட் கவுண்டருக்கு. இங்கே டிக்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 345 dirhams ஆகுது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 8600 கிட்ட வரும். இது வந்து சிங்கிள் டேக்கான ஒரு டிக்கெட். எல்லாருக்குமே காமன், அடல்ட்டுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே இதே தான். இதுல நீங்க வந்து 2 நாள் டிக்கெட், 3 நாள் டிக்கெட், 4 நாள் டிக்கெட்னு சொல்லி ஒரு காம்போவா வாங்கலாம். அதெல்லாமும் வச்சிருந்தாங்க. பட் நம்ம வாங்குனது ஒரு சிங்கிள் டே டிக்கெட். ஏன்னா அவ்வளோ இருக்கு உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு. ஸோ 2 பேருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 17,000 வருதா. ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ எங்களை ஈவெண்ட் கூட்டு போனாங்கல்ல, அவங்க உள்ள பேசி உள்ள ஸ்டாஃப் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க சொல்லி ஸ்டாஃபோட சைட் புக் பண்ண ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போல. ஸோ அது பிரகாரம் புக் பண்ணி எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கம்மி பண்ணாங்க. நாங்க வந்து 14,000 13,000 பே பண்ணோம். ஸோ புக் பண்ணிட்டு டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் உள்ள வந்துட்டோம். குழந்தைய கூப்பிட்டு, குழந்தை இப்போ தான் வந்து பிரின்சஸ் எல்லாம் மீட் பண்ணாங்க. அவங்க வந்து ஷாப் இருக்குது, அது அப்புறமா நம்ம கடைசியில் போகலாம். ஏ வாவ், இவருங்களேன் சூப்பராக அப்படி ரியலாக வான மாதிரி வச்சுருக்காங்க. ஓ மை காட், வாவ், வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி ட்ரீமியாக இருக்குப்பா, பயங்கரமாக. போதும்பா, இதுக்கே இந்த காசு போதும்பா எங்களுக்கு. கைஸ் வேறு லெவலில் இருக்குது. வெறும் நாங்கள் இன்னும் எதுவுமே பண்ணல, உள்ளுக்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கோம். இந்த ஆம்பியன்ஸு, இந்த அட்மாஸ்பியர், இந்த செட்டு, இதுவே வந்து போதுண்டா, கொடுத்த காசு முடிஞ்சிடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வாவ், அப்படியே இங்கேயே வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ரியல் ஸ்கை இமேஜின் பண்ணா அப்படியே இருக்கலாம் போல.
இதுதான் நம்ம வீடு இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நம்ம வீடு இருக்குது அப்படிங்கிறதுல காலையில் எழுந்திரிச்சு வந்தால் இதுதான் தெரியுன்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க நட்சத்திரம்லாம் வச்சுருக்காங்க. அம்மாடி ஹாலிவுட் ட்ராட்டோரியா டொரண்டினாவா ட்ராட்டோரியா இவங்க 2 பேருக்குமே கணக்கு தெரியாது, அதனால் வந்து கிட்டப்பா எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் இருக்குமே அந்த தேட்டர் ஒன்று அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து வார்னர் ப்ரோஸ் ஸ்டார்லைட் ரெஸ்டாரண்ட்டா. ஓகே வாங்க போகலாம். பிளாசா ஸ்நாக்ஸ், கார்ட்டூன் ஜங்ஷன், செலிப்ரிட்டி ஸ்கூப் ஐஸ்கிரீம். நேம்லாம் எவ்வளோ ஃபேன்சியாக எவ்வளோ இதுவாக வச்சுருக்காங்க பாருங்கள். பேட்மேன் ஸ்டாச்சு இங்கே இருக்குது பாருங்கள். வாவ், என்கிட்ட ஃபோன் இல்லை. வாவ், இங்கே பாருங்கள் பேட்மேன் ஸ்டாச்சு இருக்குது, சூப்பர்மேன் ஸ்டாச்சு இருக்குது, ஒண்டர் உமன் ஸ்டாச்சு இருக்குது. சரி ஓகே, இது அப்புறம் வந்து பார்க்கலாம். நம்ம வாங்க போகலாம். இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் கோத்தம் சிட்டி. வைனோட டெக் பில்டிங் இங்கே தான் இருக்குது. அவர் தான் பேட்மேனோட பேர் தான். ஆமாம், இருட்டு தான் மேக்ஸிமம், இருட்டு தான் வந்து மெயின் தீம் இவங்களோடது. 0.5 வச்சுக்குவா. சரி ஓகே. எனக்கு ரொம்ப வந்து நான் குழந்தையான மாதிரி இருக்கு, எனக்கு டிவிக்குள்ள போன மாதிரி இருக்கு. நீ குழந்தை தான் ஆல்ரெடி. குழந்தை தான், டிவிக்குள்ளேயே போயிட்டா எப்படி இருக்கும், டிவியை உடச்சிட்டு உள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவருடைய மீன் ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற அந்த ப்ரொப்பலர்லாம் இங்கே வச்சுருக்காங்க. லிஃப்ட்டு ஏதோ ரூம் மாதிரி போகும். ஸோ மேசிவான ஒரு லிஃப்ட் இருக்குது ஆக்சுவலாக. இது Welcome to Wayne Tech Job Fair. Your interview is scheduled for conference room 52. ஆக்சுவலி என்னை விட இவன் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஏன்னா எனக்கு டாம் அண்ட் ஜெரி அதெல்லாம் தான் இதில் தெரியும், ஸ்கூபி டூலாம் தெரியும், பேட்மேன் எனக்கு தெரியாது, இவனுக்கு தான் தெரியும். Scan complete. Candidates recognized. Good, you're here. I've been watching you since the minute you stepped into this building. You're all tech experts, but the world cannot survive on tech alone. It takes more than just the gadgets. ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த பேட்மேன் ரைட்லாம் முடிச்சிட்டோம். உள்ளுக்குள்ளே எதுக்குள்ளேயுமே கேமரா அலோடு கிடையாது. ஒன்லி கிடையாது, எதுவுமே அலோடு இல்லை. ஃபோன்ஸ் கேமரா எதுவுமே அலோடு இல்லை. ஏன்னா எல்லாமே ரைட் மாதிரி இருக்குது. நம்மளை வந்து ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறனால எல்லாமே வெளில வச்சுட்டு போனோம். ஸோ பேகு கேமரா எல்லாமே நாங்கள் வெளில தான் வச்சுட்டு போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 ரைடு போயிட்டு வந்தோம். பேட்மேன் ரைடு ஒன்று போனோம், அடுத்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் ஸ்பின்னர் மாதிரி ஒன்று, அப்புறம் அனிதா மட்டும் தனியாக ஒரு ரைடு ஒன்று போனால். அந்த ஜெயிண்ட் ஸ்பின்னர் மாதிரி இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதான் அனிதாவோட சொன்னேன், தயவு செஞ்சு ரூயின் பண்ணிட வேணாம் எனக்கு ட்ரிப் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது மோஷன் சிக்னஸ் மாதிரி ஆகிடுச்சுன்னா அது திரும்ப அது டே ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு தான் நான் வந்து இந்த ஃபெராரி ரைட் போகாமல் இதுக்கு வந்தோம். அதனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய இந்த மூவி ஓரியன்டான இதெல்லாம் நிறைய இருக்குது, கார்ட்டூன்ஸ் ஓரியன்டான நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். இல்லை, இது ஒண்டர் உமன் கிடையாது, இது சூப்பர்மேன். இது அவங்களோட வேர்ல்டு மாதிரி இருக்குது. எல்லாருமே இருக்காங்கடா இதில். கனவுட்டி அதுதான் சூப்பர்மேன். செஸ்ட்டில் எஸ் போட்டிருக்காரு அவர். இவங்க வந்து ஒண்டர் உமன். இவர் ஆமாம், இவங்கெல்லாம் ஒரே கதையில் வர, தனித்தனி பவர் இருக்கவங்க ஒரே கதையில் வரும். க்ரீன் லேண்டர்னு பேர் ஒரு பேர். வேறு லெவலில் இருக்குப்பா. அந்த ஸ்டாச்சுவே பயங்கரமாக இருக்கும். ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு பால் ஒன்று வச்சுருக்காங்க, குளோப் மாதிரி. செலவு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு ஆகட்டும், அதெல்லாம் வந்து அப்படியே ரியலாக ஒரு ஹாலிவுட் செட் மாதிரியே இருக்குது. பயங்கரமாக செலவு பண்ணி சாதாரணமாகவே யூனிவர்ஸ் ஸ்டுடியோலாம் ரொம்ப பெருசு இல்லை, அந்த அவ்வளோ பெருசுக்கு செலவு பண்ணலாம். க்ளவுடு மூவ் ஆகுதா, எனக்கு மூவ் ஆகாமல் தெரியுதாடா. சூப்பர் ஹீரோ ஸ்டோர். இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து 2 மணி ஆகுது, நம்ம ஒரு டைமுக்கு 3:30. ரெசிபிக்கு லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து இங்கே லிஸ்ட் இருக்கா, நம்ம ஆர்டர் பண்ணணும். கொடுக்குறாங்களே.
வார்னர் ப்ரோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம் எல்லாமே இது ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி பண்ணி காட்டுறாங்க, ஒரு ட்ரெய்லர் மாதிரி. Have you ever had a dream here that you were so sure was real? வரதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை தன்மை வெளியில், ஹே வாவ், இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சர்ப்ரைஸ் மேலே அது ஒரு மாதிரி ட்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக. வாங்க அங்கே போகலாம், அங்கே ஸ்கூபி டூ அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது அங்கே. ஸோ கிட்ஸை கவர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோலாம் போனோம்ல, அது ரொம்ப அது எக்ஸ்பென்சிவ் இல்லை, அதை விட இதுதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக. அது வந்து நம்பூர் காசுக்கு 5000, இது நம்பூர் காசுக்கு 7000. ஆனால் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது ரொம்ப. இன்னொன்று ஷார்ட்டாகவே இருக்குது, அது ரொம்ப பெருசாக ஒவ்வொன்று நடக்க வேண்டியதாக இருந்தது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அண்ட் கிட்ஸுக்கு தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸ்கூபி டூபி டூ மியூசியம் ஆஃப் மிஸ்ட்ரி எந்தரா. Jeepers, what a spooky museum. It's my life's work, but sadly, I have to close it. I think this place might really be haunted. Like everyone. Find my glasses. Watch out. This ghost can conjure fire. And people ruin my hair. கார்ட்டூனில் பார்த்தத கண்ணால் பொருள் அனிமேஷனாக ஒரு பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு அது ஓகே. மீன் சிஸ்டமில் பண்ணுறது. ரோட் ரன்னர் ஷோ இருக்குல்ல, அதோடைய அனிமேஷன் ஏரியா, அதோடைய ஏரியா அது சும்மா வந்து ஒரு அது அப்படியே செட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சிஸ்டமில் பண்ணும்போது கலர்லாம் வந்து ரொம்ப இது, பட் இந்த கலரை இதே செட்டை வந்து ரியலாக பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஒரு ரோட் ரன்னர் ஒன்று இருக்கும்ல அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தோம் வேகமாக, அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க, டாம் அண்ட் ஜெர்ரி. நம்ம அடுத்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்க போகிறோம். குழந்தைங்களாவே நாங்கள் மாறிட்டோம். முழுசா சந்திரமுகியாக மாறின கங்காவை பாருங்கள். எனக்கு இந்த ஸ்டோன் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப எனக்கு புரியாது அந்த ஏஜில் என்ன சொல்கிறாங்களான்னா, எனக்கு அவரோட ட்ரெஸ் இப்படி கிராஸாக வந்து ஒரு கல் வச்சுக்கிட்டு அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ், அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது டாம் அண்ட் ஜெர்ரியோட வீடு. டாம் அண்ட் ஜெர்ரிங்க கலாட்டா பண்ணோம்ல, இது பாருங்கள் எவ்வளோ கலாட்டா பண்ணி உடைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வீடு. இன்னும் அந்த பாட்டிமா ஒருத்தருப்பாங்க, பாட்டிமா அவங்களோட வீடு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கீழே ஃபுல்லாக அவங்களோட விளையாடுற இடமா டேமேஜ் பண்ணி அதே மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள், வால் மேலெல்லாம் ஓடி இருக்காங்க, வால் மேலே ஓடி. வாவ், நம்ம கார்ட்டூனில் பார்த்தது வந்து ரியலாக அதே மாதிரி ஒரு பிரைட்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைவில் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருக்குது நேரில். இங்கே பாருங்க, காணமே தேடிக்கிட்டு இருக்கேன். அனிதா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், பேகை பார்த்துக்கொண்டு போயிட்டு வந்தேன். எங்கே போயிட்டு வந்து வெளியில் காணமே தேடிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, வெயிட்டிங் ஏரியாலாம் இருக்குது வெளியில், அதெல்லாம் விட்டு இங்கே பாருங்க, இங்கே இருக்கா. Yes. Ready, look, smile. One more. ஓகே, ஒரு வழியாக எல்லா கேமையும் வெற்றிகரமாக விளையாடி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு கிளம்புறோம். டைம் இப்போ வந்து இந்தூர் டைமுக்கு 5:30, நம்பூர் டைமுக்கு 7 மணி ஆகுது. வெளியில் போயிட்டு நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்மளோட ஏர்போர்ட் போகணும். ஓகே, டைம் இப்போ வந்து
9:15 ஆகுது. நம்ம ஊருக்கு 10:45. ஸோ இங்கே வந்து 10:50 தான் நம்மளுக்கு ஃப்ளைட்டு. ஸோ நம்மளுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. எல்லாமே முடிஞ்சு, செக்இன், செக்யூரிட்டி செக்அப் எல்லாமே முடிஞ்சு. இதோட நம்ம கேட்டுக்கு போக வேண்டியது தான். இதில் என்னென்னா லஞ்ச் வந்து நம்ம இந்த பீட்சா மாதிரி வாங்கினோம். கொடூரமான ஒரு பீட்சா. அனிதா சாப்பிடவே இல்லை, நான் ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ ரசிக்குது, எதுவுமே அதுக்கப்புறம் சாப்பிடல. டின்னர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நம்மளுக்கான டச்சில் எதுவுமே இல்லை. அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம விடிகால வரைக்கும் போக போகிறோம், 6 மணி வரைக்கும். அதான் எப்படி பண்ணலான்னு தெரியல. இதுக்கு நடுவில் இதை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் மேக்கப் பொருள் தேடிட்டு இருக்கா பாருங்கள். வா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. துபாய் ஏர்போர்ட்டை விட ரொம்ப என்ன சொல்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷனாக ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது. பில்டிங்ஸ் எல்லாமே துபாய் வந்து ரொம்ப பெருசாக ஹியூஜ் டாலாக பண்ணணும் அப்படி பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது. ஓகே கைஸ், சென்னைக்கு சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு. என்னதான் வந்து நம்ம பாஷான ரிச்சான எந்த ஊர் எந்த நாடு அப்படின்றத பார்த்தாலும் நம்மளுடைய ரோட்டையும், நம்மளோட குண்டும் குழிமான ரோடு, நம்மளோட ஏரியா பார்த்தா தான் நமக்கு ஒரு நிம்மதி வருது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த vlogல மீட் பண்ணலாம்.